பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஏசப்பா அவருடைய வார்த்தையின் மூலமாக உங்களை பலப்படுத்துவார். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை யோவான் 1வது அதிகாரம் 50வது வசனம். ஜான் சாப்டர் 1 verse 50. இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். You will see greater things than these. ஹல்லேலூயா. ஒரு சகோதரன் இருந்தாங்களாம். அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கடினமாக அவர் வேலை பார்ப்பாராம். ரொம்ப அதிக மணி நேரம் அவர் உழைப்பாராம். நல்ல ஜெபம் பண்ணுவாராம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை தவறாம அவர் சென்று விடுவாராம். அவர் ஒவ்வொரு வாரமும் போய் ஆண்டவரை துதித்து ஆராதித்து கொண்டே இருப்பாராம். கர்த்தருக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை வாழ்வாராம். அப்போ அவருக்கு ரொம்ப ஆசைகள் உண்டாம். நான் ஆண்டவருக்காக நிறைய விஷயம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஆசைகள் உண்டாம். அப்போ அவருக்குள்ள ஒரு சின்ன ஆசை ஒன்று இருந்துச்சான். ஒரு நல்ல ஒரு வீடு கட்டணும், நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசையும் இருந்துச்சான். அப்போ ஆண்டவர் ஒவ்வொரு காரியங்களும் பார்த்து கொண்டே வந்தாராம். இவர் ரொம்ப உண்மையா பக்தியாக இருப்பாராம். ரொம்ப ஆண்டவரை தேடுவாராம். ஆண்டவர் மேல அதிகமான அன்பு வைத்திருந்தாராம். ஆண்டவருக்காக நிறைய காரியங்களும் செய்ய ஆரம்பித்தாராம். நாட்கள் போக போக அவருடைய வாழ்க்கையில நிறைய முன்னேற்றங்களை அவர் பார்த்தாராம். அப்போ ஒரு நாள் அவர் ஒவ்வொரு காரியங்களையும் சிந்தித்து பார்த்தாராம். நமக்கு இப்போ நல்ல ஒரு வீடு இருக்குது, ஏசப்பா நல்ல ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்குறாங்க, நமக்கு நல்ல ஒரு பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வைத்திருக்கிற அந்த பிஸ்னஸ் எல்லாத்தையும் குறித்து யோசிச்சு கொண்டு இருந்தாராம். அதற்காக கர்த்தரிடத்துல நன்றி செலுத்தி கொண்டே இருந்தாராம். அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் அவரோட பேசினாராம். நீ பார்க்கிற இந்த காரியங்களுக்காக நீ நன்றி செலுத்துகிற, நான் அதற்கு சந்தோஷப்படுகிறேன். ஆனா நீ ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று. அப்போ இவருக்குள்ள ஒரு பக்கம் ஷாக் ஆகிட்டான், ஒரு பக்கம் ஆச்சரியமா இருக்கான், ஒரு பக்கம் அடுத்தது என்ன நடக்க போகுது, எப்படி ஏசப்பா இதுல ஒரு பிளெஸ்ஸிங்கை தர போறாங்கன்னு சொல்லி ஒரு யோசனையில இருந்தாராம். யோசிச்சு பாருங்களேன். நீங்க இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்களை பார்த்து நீங்க திருப்தி அடைஞ்சிடாதீங்க. நீங்க இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள்ல பார்த்து ஆண்டவரே ஏசப்பா எனக்கு இது மட்டும் போதும், இவ்வளவுதான் என் வாழ்க்கை போல அப்படின்னு சொல்லி நீங்களே உங்களுக்குள்ள நீங்க புலம்பிக்காதீங்க. ஏசப்பா உங்களுடைய வாழ்க்கையில இதிலும் பெரிதானவைகளை செய்ய போகிறார். பெரிதான காரியங்களை செய்ய போகிறார். பெரிதான காரியங்கள் அவர் மகிமையாக இறங்கி அவர் உங்க மூலமாக செய்ய போகிற காரியங்கள் அது வித்தியாசமாக இருக்கும். கர்த்தர் பெரிதான காரியங்களை செய்ய போகிறார். அதனால இப்போ இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் பார்த்து நீங்க திருப்தி அடைஞ்சிக்காதீங்க. இப்போ இருக்கிற காரியங்களை பார்த்து நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். அவர் சொன்ன தேவன், அவர் வாக்கு பண்ணின தேவன் நிச்சயம் அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிக்கிற தேவன். நீங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே ஏசப்பா பெரிதானவைகளை காண்பாய் என்று நீங்க வாக்கு பண்ணுகிறீங்க. ஆண்டவரே ஏசப்பா பிள்ளைங்களை உயர்த்துங்க, ஊழியத்திலையும் கொண்டு பயன்படுத்துங்க, அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாக மாற்றுங்கப்பா. எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவரே ஏசப்பா நீங்க மாற்றி போடுங்க. ஆண்டவரே பிள்ளைங்களோட கூட இருந்து வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். பெரிய பெரிய காரியங்களை நீங்க பார்க்க போறீங்க. ஏசப்பா உங்களை உயர்த்தி வைக்க போகிறார். அவர் உங்க மூலமாக மகிமைப்படுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.